ஹாய். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். எந்த இடத்துக்கு போகிறோம்னு போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம சிங்கமலையிலேருந்து பக்கத்தில் இருக்க கொட்டாம்பட்டிக்கு வந்திருக்கோம். கொட்டாம்பட்டிக்கு வந்து கொட்டாம்பட்டிலேருந்து ஒரு பஸ் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணும்போது நம்ம உறவுகள் ஒருத்தவங்கள பார்த்தோம். நிறைய பேரை பார்த்தோம். இருந்தாலும் நம்மக்கிட்ட நின்று பார்த்து பேசினவங்க அவங்க சரி ரைட்டு அவங்கக்கிட்ட நம்ம வீடியோவில் ஒரு ஹாய் சொல்ல சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு வந்து ஒரு கோட்டை இருப்பு திருப்பத்தூர் பக்கத்தில், நம்ம ஏரியா பக்கத்தில் தான், சிங்கமலை பக்கத்தில் தான். அவங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். அதான் ரைட்டு. என்னமா பேசாமல் இருக்கேன்? பேசுங்க, நீங்கள் பேசுனீங்க, அதனால நீங்கள் பேசிட்டுன்னு நான் விட்டுருந்தேன். சரி, பேசும்போது இடையில பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்களங்க, அதனால கொஞ்சம் அதனால தான் சைலண்டாக இருக்காது. இல்லாட்டி அப்படியே ரணகலம் ஆகி போயிடும். சரி, ஓகே நாங்கள் எங்கே போகிறோன்னு போயிட்டாங்க. சரியா? ஹாய் சொல்லு. அவங்க சொல்லுவாங்க. பஸ்ஸிலேருந்தே பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. பஸ்ஸில் ஒரு ஹாய் சொன்னாங்க. சரி, அதை உங்களுக்கு காமிக்கணும்ல, அதுக்காகத்தான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோம். வந்துட்டோம். திருச்சி வந்து இறங்கியிருக்கோம். பெரிய ஏர்போர்ட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏர்போர்ட்டுக்குள்ளே இல்லைங்க, திருச்சி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும். அதுக்குள்ளே இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இறங்கி நிற்கிறோம். இங்கேருந்து ஏதாச்சும் வண்டியில் தான் நம்ம போய் இறங்க வேண்டிய இடத்துக்கு போக வேண்டி வரும். எங்கே போய் இறங்குறோம்ன்றதை இறங்கும்போது உங்களுக்கு சொல்கிறோம். சரியா? என்னாச்சுமா? என்ன இவ்வளவு அமைதி பத்தாது? இவ்வளவு அமைதி பத்தாதுங்கிறேன். இல்லை, நீங்கள் பேசுறீங்க, அதனால நான் அமைதியாக இருக்கேங்க. ஓகே சரி, சாப்பிட்டு போயிடுவோமா? அண்ணா பேச விடுங்க. நீங்கள்ல இன்னைக்கு முச்சூட அண்ணன் மட்டும்தான் பேச போகிறேன். பேசுகிறாரு, அக்கா பார்க்குறேன். ரைட்டு பார்த்தீங்களா? ஆனால் உண்மையிலே பஸ் ஸ்டாண்ட் நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்த ஒரு ஃபீல் வருது. சரி, வாங்க சாப்பிட்லாம். சரியா? திருச்சி பஸ் ஸ்டாண்டு தான் அது. உங்களுக்கும் காமிக்கணும்ல அந்த பக்கம். அதுதான் சாப்பிடலாம். இட்லி தாங்க வாங்கியிருக்கோம். இட்லி எங்கே போனாலும் நம்ம இட்லியை விடுறது கிடையாது. இங்கேயும் இட்லி தான் வாங்கியிருக்கோம். இட்லி காமி வாங்க. நிறையா இருந்தால் பறக்கத்தான் செய்யும். காற்றுக்கு என்னங்க, நம்மளுமா இந்த மாதிரி கிராஃப்ட் வெட்டிட்டோம்னா பறக்காது. ரைட்டு வந்து இறங்கிட்டு காரில் போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோன்றதை இறங்கணுன்னு தான் சொல்லுவோம். சரியா? சொல்லுவோம் இறங்கினதோட. நல்லா இருக்கும் தம்பி. அங்க பாத்தீங்கன்னா எங்க இருக்கு யூடியூபர்க்கெல்லாம் ஒரு வேலை பார்த்தாலும் அப்படியே வீடியோ எடுக்கிறது. நம்ம பொழப்பு சிரிப்பா இருங்க. அவங்க என்ன கைக்குலாம் சொல்றீங்க, நம்ம ஜாலியா எடுக்கிறோம். அப்படி இல்ல, நான் பார்த்த உடனே யூடியூபர் எல்லாம் பண்ற வேலை என்ன தெரியுமாங்க, இந்த அவங்க ஒரு வீடியோ இங்க ஆமா கண்டிப்பா அனுபவத்தை நம்ம எடுத்துக்கணும். நான் சொல்லிருந்தேன். என்ன தம்பி வந்துருவோம். இல்ல இவ கையை கொடுங்க தம்பி. கை கொடுங்க கார்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நிச்சயமா நாங்க 2 பேரும் வந்திருக்கோங்க. ஆமா இந்தாங்கக்கா. தலையில பூ வைங்க முதல்ல. பூவுக்கு சொல்ல மறந்துட்டேன். திருச்சியில போய் வாங்கிக்கலாம். நான் தான் சொன்னேன் சிங்கம்னார்ல வாங்க வேண்டாம், சிங்கம்னார்ல வாங்கினா பஸ்ல உட்காந்து போகும்போது பூ வேஸ்ட் ஆயிரும். திருச்சியில போய் வாங்கிக்கலாம். அதுதான் அவங்க மொத்தம் கசஞ்சிரும். போற இடத்துக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்காது. 2 பக்கத்துக்கு கேமரா இருக்கா? நீ காயத்ரியை பார்த்து பேசுவா. எந்த பக்கம் பார்த்து லொகேஷன் ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க. எங்க நாத்தனா பூ வாங்கிட்டு வந்து வைக்கணும் இருக்கு. ஓசில பூ வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ஆல்டா பண்றேன்னு சொல்லாதீங்க. சத்தியமா இந்த ஏரியா ஃபுல்லா தேடிட்டாரு என் வீட்டுக்காரு. எங்கேயுமே பூ இல்ல. இல்ல சொல்றவங்க இருக்காங்க, அந்த பூவுக்கு சங்கடப்பட்டு கவுரி தம்பி தலையில கட்டி விட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யாரா பார்க்க போறோம் அப்படின்னாலே முதல்ல நம்ம ஸ்வீட்ஸ் பூவு வாங்கிட்டு போவோம். கண்டிப்பா எங்க பிளானே வேற மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம ஒரு பிளான் போட்டா கடவுள் ஒரு பிளான் போடுறாருல, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. நாங்க கௌரி வீட்டுல இருந்த ஒரு 3 நாளைக்கு இருக்கணும்.
அத மாதிரி நிறைய காமெடி எடுத்து போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் நான் மனசளவுல. என்னைய மாதிரியே தம்பி நினைச்சிருந்தேன். ஆமா 2 பேருமே அதேதான் நினைச்சிருந்தாங்க. அண்ணன் தம்பிக்கு 2 பேருக்கு ஒரே ரத்தம். ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்குது, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆமா கௌரி, நம்ம 27ஆம் தேதி குழந்தை வீடு பால் காய்ச்சி. அப்ப குழந்தை அவங்க இப்பவே என்ன சொல்றாங்க, நேத்து மறு வீட்டு விழா வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கிளம்பிட்டு உங்க வேலைக்கு அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய, நம்ம பொழப்பதா இருக்குது. மறு வீடுனாலும் மறு வீட்டுக்கு மொய் எழுதுறதுக்கு வேணும்ல. அப்படித்தான் நினைச்சிருக்கோம். இந்த 30ஆம் தேதி வரை இருக்கும். ஒரு நாள் கேப்பு கிடைச்சாலும் வந்துடுறோம். சரிங்களா, போகும்போது ஒரு நாள் கேப் கிடைச்சாரு, அப்படியே வந்து ஒரு நாள் தங்கி ஊருக்கு போயிட்டு இங்க வரதா இருந்தா கொஞ்சம் ரிஸ்க், ரொம்ப ரிஸ்க். ஆமா ஆமா, வரப்ப ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் காமெடி ஸ்கிரிப்ட் ஒன்னு யோசிச்சு வீட்ல எடுத்துட்டே வந்திருக்கோம். அப்படியா? ரைட் 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 ரைட். ஆமா ஆமா, நாங்க பட்டு படம் எடுக்க போறோம் சேதிய உங்க தம்பி காதுல சொன்னே ஜெட்ட பிடிச்சு நீங்க வந்துட்டீங்க. ஆண்டோ கூட கிடைக்கலமா? அது காமெடில ஓகேவா? சரி வாங்க உள்ள போல, வாங்க உங்களோட சேர்ந்து போலாம். எப்படிப்பா தம்பி இல்லாம உள்ள போறது, அது செட் ஆகாது. பூவை 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 இந்த வைக்கிறேன். ஹாய். வந்த இடத்துல ஒரு உறவுகளை பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அவங்கள்ட்ட ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படின்னு. சொந்த ஊரு திருச்சி தானா? திருச்சி உறவுகள் தான் நிறைய பேரை சந்திச்சாச்சு. ஏன்னா ஆந்திரால போறவங்க வேற வேற பக்கத்தூரா இருக்கலாம், ஆனா இவங்க திருச்சியில லோக்கல்ல தான் இருக்காங்க. நம்ம திருச்சி மக்கள் யாராவது நம்மள பாக்குறவங்கள நம்ம வீடியோக்குள்ள என்டர் ஆக்குறோம், வர விருப்பம் இருக்கவங்கள. சரிங்களாங்க, ஓகே. நன்றி நன்றி. இப்ப சொல்லுங்க, சாரதா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, இப்ப தெளிவா சொல்லுங்க. வீடியோல சொன்னா தானே பாக்கி லோக தெரிஞ்சுக்குவாங்க. கேமராக்கு முன்னாடி என்னை தான் பிடிக்கும், நீங்க இப்ப கேமரா ஆன் பண்ணாலும் 2 பேரும் சொல்லி கொடுத்த மாதிரி தான் சொல்லுங்க. அப்படி கிடையாது, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்ல. வீட்டுல இருக்க ஒரு பாத்து கேப்பார்ல, நீங்களும் அவரை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. லைக் போடாம நான் போவே மாட்டேன். எல்லா வீடியோவும் ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் லைக் போடுவாங்க, தேடி தேடி போய் பார்ப்போம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது எங்க நாத்தனா, அது என் தம்பி. இவங்களும் வீட்டுல போறீங்களா? எவ்வளவு உரிமையா சொன்ன மாதிரியே வந்து பக்கத்துல வந்து பேசிட்டீங்க. என்னது? ஐயோ, இப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணன் பிடிக்கும் பிடிக்கும். சரி வாங்க, எடுங்க 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 எடுங்க. வியாபாரத்தை யார் பாக்குறது? அதானே. ஓகே ஓகே. ஹாய். எல்லாருமே ஸ்டாஃப்ஸ் தானே. என்ன பேசணும் நினைச்சீங்களா? பேசுங்க. நீங்க பேசுறது எனக்கே கேட்கலையா? ரொம்ப சத்தமா சொல்லுங்க. நீங்க அதாவது இவங்க பேசுறது நம்மளே இப்படி கேட்க வேண்டியது இருக்கு. நாங்க நீங்க அங்க வரும்போதே நான் ரொம்ப வந்து சொன்னாங்க, சொல்லும் போதே நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். எப்படி நினைச்சீங்க? என்ன பிடிக்குமா? அவ்வளவு பிடிக்குமா? 2 பேருமே பிடிக்கும். நீங்க பண்றதுக்கு அவரோட கமெண்ட் எல்லாமே பிடிக்கும். அவர்தான் மெயின் காரணம். அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயம் வீட்டுல தப்பிக்கிறோம். அப்படியா? அவரோட கமெண்ட்ஸ் தான் வீட்ல அவங்க இப்படி பேசுனாங்க, நம்ம இவரு இந்த மாதிரி சொன்னாங்களா டக்குன்னு அத மைண்ட் வச்சு நீங்களும் பேசிடுறது. அது உங்க 2 பேர்த்தையும் தான் வச்சு அவங்க தப்பிக்கிறாங்க அவங்க ஃபேமிலில. நானுமே வாயை பேசக்கூடாது, என்ன உங்களுக்கு சப்போர்ட் நீங்க தான் பேசணும்ன்றீங்களா? ரைட் ரைட் ரைட். மத்த ஜென்ஸ் வந்து உங்கள மாதிரியே இருப்பாங்க. ரைட் ரைட் ரைட். நான் வீட்டுல வைக்கிறேன்ல கருவாடு தொக்கு, அதே நெத்திலி நெத்திலி தொக்கு. நெத்திலி கொஞ்சம் பக்கத்துல இருந்தா தான் கேட்கும். ஆமா, சாப்பாடே வரல, வேற லெவல்ல இருக்காங்க. அதான் நெத்திலி தொக்கு அப்படியே சும்மா தொக்கு நக்குறேன். கௌரி வந்து இந்த ஹோட்டலோட ஃபேனு. ஆமா, இன்னும் ஒரு சில நேரத்துல வந்து வீட்டுல சமைக்கல அப்படின்னா நான் அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து பார்சல் வாங்கிட்டு போயிருவேன். எதுவும் டிஸ்கவுண்ட் இருக்குமா காசி? இல்ல ஃபேனா இருக்கும். ஆனா இது வந்து எப்படின்னா ரொம்ப பழமையான ஹோட்டல், கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேல உள்ள ஹோட்டல். அவங்களே காமிச்சாரு, நம்மளே காமிச்சோம். அதானே 40 வருஷம் அது 40 வருஷத்துக்கு பழமையான ஹோட்டலு, நல்ல ருசியாவும் இருக்கும். மெயின் வந்து என்ன அப்படின்னா இங்க சமைக்கிற சாப்பாடு வந்து மண்பானையில செஞ்சிருப்பாங்க, அதனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ப்ரொமோஷன்லாம் ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். நாங்க சாப்பிடதாங்க வந்தோம், ப்ரொமோஷன் போடுறாங்க.
அங்க பாருங்க கரெக்டா துட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க சரியா